வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி ஓபிஎஸ் உடைய வழக்கு உயர்நீதிமன்றத்தில் மிக முக்கியமான வழக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு. ஏன்னா கட்சி சின்னம் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் வழங்கக்கூடிய தீர்ப்பு. ஏன்னா இதனால தான் அவங்க மாநாட்டை கூட கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க. ஏன்னா சின்னம் கொடி எதுவும் பயன்படுத்தக்கூடாதுன்னு அவர் காவி வேட்டி கட்டி இப்படி பல விஷயங்கள் இருக்கும்போது இன்றைக்கி ஓபிஎஸ்க்கு என்ன மாதிரியான தீர்ப்பு வரும் அப்படிங்கும்போது, ஏற்கனவே அவர் நேற்று சொன்ன மாதிரி தான் 19ஆம் தேதி இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் முதலிலிருந்து வழக்கு தொடங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதனால் இன்றைக்கி வர தீர்ப்பு பெருசாக இவர்களை காயப்படுத்தாது அப்படின்னு நம்ம உணர்ந்துக்கலாம். இன்னொன்று, ஏற்கனவே ஒரு நல்ல இடத்துல போய் இவங்க செட்டில் ஆனதுனால இனிமேல் எந்த தீர்ப்பு வந்தாலும் மேலே இருக்கவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை. எப்படி எடப்பாடி பழனிசாமி ஒரு தடவை நம்பிக்கையாக இருந்தாரோ அதே நம்பிக்கையில் இன்றைக்கி ஓபிஎஸ் தரப்பு இருக்குது, கைவிட மாட்டாங்க அப்படின்னு. எல்லா விஷயத்தையும் தாண்டி இன்றைக்கி நாட்டில் இருக்க நிலவரத்தெல்லாம் பார்க்கும்போது யார் நினைத்தால் எது நடக்குமோ அவர்களிடத்தில் இருக்கும்போது பயம் என்ன? ஓபிஎஸ் தரப்புக்கு அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுத்ததுனால தாங்க இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா, நேற்று முந்தா நாள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தலாம் அங்கே இருக்கவங்களெல்லாம் வச்சு. அதுக்கு செலவு பண்ணி மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து நம்ம நினைக்கலாம் மண்டபம் வாடகைக்கு எடுக்கிறது ஆள் கூட்டுறதெல்லாம் பெரிய விஷயமாங்கன்னு. கட்சி இல்லை, ஆளே இல்லை அப்படிங்கிறவர் இந்த அளவுக்கு பண்ணுறதுங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய குடைச்சல் தானே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னையில் அவர் கூட்டினா ஒரு பெரிய ஒரு மண்டபத்தில், ஏன்னா அந்த மண்டபத்தை பேரை கேட்டாலே தெரியும் அவ்வளோ பெரிய மண்டபத்தில் எதுக்குங்க எடுக்கிறாருன்னு. ஒரு சின்ன மண்டபத்தில் ஆலோசனை கூட்டம் நடத்தலாம். ஏன் இதை நம்ம சொல்கிறோம்னா, சின்ன மண்டபம்னு ஏற்கனவே தொடர்ச்சியாக ஒவ்வொரு தடவையும் ஓபிஎஸ் கூட்டுவார் கூட்டத்தை. அது ஒரு சின்ன மண்டபம். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரா கன்வென்ஷனால்னு பெரிய மண்டபம். இப்போ வரக்கூடிய தகவல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி பாருங்கள், இவ்வளவு நாள் இல்லாமல் ஓபிஎஸ் பேர் டெய்லி அடிப்படும். எடப்பாடி ரகசியத்தை வெளியிடுவேன், அவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி பண்ணியிருக்காரு, சவால் விடுகிறேன் அப்படின்னு. இது இவ்வளவு தூரம் அமைதியாக இருந்த ஓபிஎஸ் இப்போ வெகுண்டு எழுத்துக்கு காரணம் இப்போ ஏற்கனவே சொல்கிற மாதிரி பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமாங்கிற மாதிரி தான். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்த மேலிடம் இன்றைக்கி ஓபிஎஸ் பக்கம் இடமாறி இருக்குது. இதற்கு காரணம் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இருந்தது. நேற்று பிஎஸ் கோயலும் சொல்லிட்டார். இப்போ அடுத்து வேகம் எடுக்கணும். எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் வேகம் எடுத்தாருன்னா டஃப் ஃபைட்டு கொடுக்க வேண்டிய நிலைமையில் இன்றைக்கி பிஜேபி தரப்பு வந்துருச்சு. குறிப்பாக ஓபிஎஸ் உடைய எதிர்காலங்கிறது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க பையன் ஜெயிக்கணும். அவங்க பையன் ஜெயிச்சிட்டா டோட்டலாக அரசியல் வாழ்க்கையை மாறிடும் அவருக்கு. மேலே பிஜேபி வந்தாலும் சரி, காங்கிரஸ் வந்தாலும் சரி, ஒரு எம்பி அப்படிங்கும்போது உங்களுக்கு பொலிட்டிக்கலில் அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதனால் அதை நோக்கி அவர் முயன்றிருக்கிறார். எல்லாமே இன்றைக்கி இந்த பக்கமும் அந்த பக்கம் எது சொன்னாலும் பணம். ஏற்கனவே இருந்த பணத்தோடு இன்னும் பணத்தை இறக்குவோம், திமுகவும் ஃபேவர் பண்ணுவோம், பிஜேபி கொஞ்சம் சப்போர்ட்டு இறங்கி பண்ணுவோம் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி ஓபிஎஸ் தரப்பு ஒரு நம்பிக்கையாக இருக்காங்க. இன்னொரு முக்கியமான நம்பிக்கை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கட்சி சின்னம் கொடியை பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்கான தீர்ப்பு இது. இந்த தீர்ப்பு இன்றைக்கி கொடுக்க வேண்டியதே தவறு. ஏன்னா 19ஆம் தேதி மூல வழக்கு வருது உச்சநீதிமன்றத்தில். என்ன வழக்கு வருது? பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லுமா செல்லாதாங்கிறது 19ஆம் தேதி வருது. இன்றைக்கி 11ஆம் தேதி, ஒரு 6 நாளில் அந்த மேலே 19ஆம் தேதி அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரும்போது, இல்லைங்க பொதுக்குழுவில் இயற்றப்பட்ட தீர்மானங்கள்லாம் செல்லாது அப்படின்ட்டா ஓபிஎஸ் மறுபடியும் கட்சியில் இருந்துருவார். அந்த தீர்மானங்கள் எல்லாம் ரத்து பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவர் யூஸ் பண்ணலாமே கட்சி கொடி சின்னம். இது ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. ஒன்று, அது ஒரு மேட்ரு. ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. அதே மாதிரி ஏற்கனவே இங்கே கூட சிட்டி சிவில் கோர்ட்டில் போட்ட கேஸு, அதுக்கப்புறம் டெல்லி ஹைகோர்ட்டில் போட்ட கேஸு, இப்படி நிறைய வழக்குகள் நிலுவையிட்டு இருக்குது. இன்னொரு விஷயம், ஓபிஎஸ் தரப்பு என்ன கேட்குறாங்கன்னா, ஏற்கனவே அஇஅதிமுக அதுக்கு தடையா, அதிமுகவுக்கு தடையா? ஏற்கனவே அவங்க இங்கே திருவான்மியூரில் பண்ணும்போது அப்படி தான் வச்சுருந்தாங்க. அப்போ அதில் ஒரு சூட்சமம் இருக்குது. இன்னொன்று, சட்டம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நீதியரசர்களும் அதை பார்க்கக்கூடிய பார்வை. ஓபிஎஸ் தரப்புக்கு இவ்வளவு நாள் வந்த இருள் அகன்று ஒரு புது வெளிச்சம் தரப்போகுதுன்னு அவங்க தரப்பு சொல்கிறாங்க, உறுதியாக சொல்கிறாங்க. அதனால் இன்றைக்கி தீர்ப்பு கொஞ்சம் கவனமாக பறக்கப்படுது. மற்றபடி இது ஒரு பெரிய விஷயம் இல்லாட்டினாலும் ஒரு இடத்துல நல்லா அக்செப்ட் ஆகிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை ஆரம்பித்ததுனால இந்த தீர்ப்பு அவர்களை பெருசாக காயப்படுத்தாது. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.